குபீர் படத்து கேமராமேன் நண்பர் திலீப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, கல்ட் மூவி. அதாவது ஒரு நாள் நைட்டில் ஒரு 5 பசங்க சேர்ந்து ஒரு வீட்டில் என்ன நடக்குமோ அதுதான் விஷயம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறது பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ வர்ற விஷயங்களில் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயங்கும் போது அதை வந்து தனி ஒரு ஆளாக இருந்து நண்பர் திலீப் தான் இது பண்ணியிருக்காரு. அவர் தான் போஸ்டர் டிசைனு எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. கேமரா வந்து 5Dயில் ஷூட் பண்ணோம். 5Dயில் ஷூட் பண்ணாலும் வந்து ரொம்ப மெனக்கெட்டு டெஸ்ட்லாம் எடுத்து பக்காவாக டிஐலாம் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணோம். வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வெறுமனே ஆர்டினரி 5D மாதிரி இல்லாமல் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்சஸ் இருக்குது, பார்த்து ரசிங்க. என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் குபீர் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா திலீப் குமார். நாங்கள் 5 பசங்களும் மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் ஒன்றா படித்தவங்க. ஸோ நாங்கள் படித்து முடிச்சது வந்து 2005 பேட்ச். ஸோ 2005ல் முடித்ததுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் திடீர்னு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து லாஸ்ட் இயர் ஆரம்பித்தோம். ஸோ படம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது. படத்தில் ஒரு ஃபன் ரோல் பண்ணியிருக்கேன் நான். மேபி இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த படத்துக்காக. சப்போர்ட்டர்ஸ். என் பேர் பிரதாப். இந்த ஃபிலிம் குபீர் படத்தில் வந்து நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்குள்ளே நடக்கிறது தான் ஒரு ஸ்டோரி. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க. ஒரு 5 ஐடி ஒர்க்கர்ஸ் ஒரு வீக்கெண்ட் கேதர் பண்ணி பார்ட்டி பண்ணாங்க ஒரு வீக்கெண்டில். ஸோ அந்த வெடிய என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு 5 சாங்ஸ் இருக்குது. வேல்முருகன் சார் ஒன்று பாடியிருக்காங்க, அதுக்கு போக நரேஷ் சார் பாடியிருக்காரு, அப்புறம் சாய்ச்சரன் ஒன்று பாடியிருக்காங்க, அது போக 2 சாங்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் விஷால் அண்ட் ஆதித்யா பாடியிருக்காங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு வந்து இந்த ஃபிலிம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் எதனால இருக்குது இந்த படத்தில், அப்படி என்ன இதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாத்தோட பிளஸிங்ஸும் தேவை எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஒரு 5 பசங்க தான். படத்தில் மொத்தமே 7 கேரக்டர். 5 பசங்க, அந்த வீட்டு ஓனரு, அப்புறமா அந்த 5 பசங்களுக்கு ஒரு டாக் இருக்குது. அவ்வளோதான். அவங்கக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் சம்பவம். 2 மணி நேரம். விஷால் குபீர் மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். 1 மந்த் பேக் இதே இடத்துல தான் ஆல்பம் லான்ச் பண்ணோம். 8 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணி 1 மந்த் ஆகியும் நல்லா ஓடிட்டுருக்கு. ரேடியோ ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் ரிவ்யூஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் டீம், ஃபஸ்ட்டு டைம் உள்ளே என்டர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இதே பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகி we are hoping the film runs well also. So thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்துட்டு வெள்ளைப்பாண்டி. இந்த குபீர் படத்தில் வந்துட்டு நானும் ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ எங்கூட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்டு டைரக்டர் திலீப்பும் வந்துட்டு இதில் நடிச்சிருக்காப்புல. ஸோ அவங்க கூட சேர்த்து இன்னும் 3 பேர் பார்த்தீங்கன்னா தமிழ், பிரதாப் அண்ட் ரவிசங்கர். நாங்கள் 5 பேர் தான் இந்த படத்தில் ஹீரோ. 5 பேருமே ஹீரோ, 5 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் தமிழ் செல்வனையும் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு காமெடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்கிரிப்டில் வந்துட்டு எழுதி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு நடக்கிற கதை இது வந்துட்டு. அதுக்கு முன்னாடி 5 பேரும் அவுட்டோரில் ஆஃபீஸில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, 5 பேரோட கேரக்டர், 5 பேரோட லைஃப்பில் வித்தியாசமாக என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். 5 பேர் வீட்டில் அசம்பிள் ஆனோடனே என்ன நடக்குது, சுவாரஸ்யமா இல்லை சண்டை போடுறாங்களா இல்லை காமெடி பண்ணுறாங்களா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜாலியாகவும் இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க, வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவ்வளோலாம் தெரியுது இவங்களுக்கு அப்படின்லாம் வந்துட்டு வித்தியாசமாக அந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு திலீப் குமார் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் 4 பாட்டு இருக்குது. டைட்டில் சாங் வேல்முருகன் நல்லா பாடியிருக்காரு. கேமராமேன் சந்தோஷ் செம்மையாக ஷூட் பண்ணியிருக்காப்புல. ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த படத்தோட பேக் போன் சொல்லலாம். அதையும் தாண்டி திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா அந்த படம் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் நின்று பேசிகிட்டு இருக்க ஒரே காரணம் அவன் மட்டும்தான். ஸோ அவனோட கனவு வந்துட்டு நனவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் அவன் இதுலையும் தோத்ததில்லை. ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த படம் குபீர் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகக்கூடிய சீக்கிரம் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.